வணக்கம் மக்களே. ஞாயிற்றுக்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள்னு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வரலான்னு போனோம். அப்புறம் தேங்காய் உடச்சதெல்லாம் மிச்சம் இருந்தது. இப்போ ஒரு மூடி பூசேரி எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் எந்த காய் வீட்டில் ஒரு மூடி இருந்தது, அப்போ கொண்டு வந்து ஒரு 3 மூடி இருந்துச்சு. எந்த காய் வீணாக போயிருந்தா அப்படியே தேங்காய் மிட்டாய் காய்ச்சி சும்மா வெறும் தேங்காய் மிட்டாய் காய்ச்சினா எனக்கு பிடிக்காது. அதனால் கடல ஒரு 150 கடல, பொட்டுக்கடலை 150, சர்க்கரை ஒரு 300 கிராம் போட்டு ஏலக்காய் நுணுக்கி போட்டு தூவி போட்டு அப்படியே பாவு நல்லா காய்ச்சி விட்டு நல்லா தண்ணி ஒரு 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 கிலோ சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி வைக்கிறோம். காக்கெலாம் ஒரு 300-350 கிராம் போட்டேன். ஒரு அரை கிலோவுக்கு கம்மியாக தான் போட்டேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அப்புறம் சர்க்கரையை போட்டு நல்லா பாவு நல்லா முருக காய்ச்சி அப்புறம் கடல நுணுக்கி போட்டு கடல ஒரு 100 கிராம் கடல தான் போட்டேன். கடல நிறையா போட்டால் ரொம்ப மாவு மாதிரி போயிடும், நல்லா இருக்காது. அப்புறம் அது நல்லா அப்படியே நல்லா கடலையை போட்டுவிட்டு அப்படி சிம்மில் வச்சு காய்ச்சி ஊற்றி வச்சேன். வந்தார், நேற்று நைட்டு தான் செஞ்சேன். என்ன ஒரே மனம், என் கடைக்கு போயிட்டு வந்தார், பால் வாங்க போனார். ஏன்னா ஒரே மனமாக இருக்குதுன்னாரு. மிட்டாய் காய்ச்சிருக்கிறோம்ப்பா அப்படின்னு. தேங்காவை வேஸ்ட்டாக செஞ்சுட்டியா, சரி பரவாயில்லம்மான்னாரு. இது எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் 2-3 மாதத்துக்கு இருந்தால் கூட ஒன்றும் பண்ணாது. தேங்காய் அந்த மாதிரி மிச்சமாச்சுன்னு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்குது, பக்கத்தால் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. சாயந்தரம் வந்துட்டு ஆளுக்கு 2 எடுத்து கொடுத்துடலாம். நிறைய தேங்காய் வீட்டில் ஒரு விசேஷம்னாக்கா வீட்டில் உடைச்சாலும் கோயிலுக்கு போனாலும் 2 காய் தான் உடைப்போம். அப்புறம் பூசியார் ஒரு மூடி எடுத்துக்கிட்டாரு. சரி கொண்டு வந்து அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு கோயிலுக்கு போனாலும் வீட்டில் உடைச்சாலும் இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அப்போ எல்லாம் கடையில் தேங்காயெல்லாம் சில்லு போட்டு விற்பாங்க. 5 பைசா 10 பைசான்னு சொல்லி விற்பாங்க, தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. போய் நாங்கள்லாம் 10 பைசாக்கு வாங்கிட்டு வந்து சம்சாரம் வீடு கல்யாணத்துக்கு முன்னாடி 7-8 பேர் செலவாட்டு குழம்பு வைக்கிறதுனா போய் வாங்கிட்டு வருவோம். இதை விட இன்னும் சின்னதாக இருக்கும். அப்போலாம் துளுட கீழே விரல மாதிரி தான் கீழே தண்ணியில் போட்டு விற்பாங்க. முழு தேங்காய் வாங்கி உடக்கி எங்கே போகிறது? இப்போ எல்லாம் பார்த்தா தேங்காய் அப்படியே குப்பை கூடையில் குப்பை அள்ளிட்டு போகிறான்னு பார்த்தா அதில் அப்படியே கொண்டு அப்படியே கொட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுங்க. தேங்காய் நல்லா இருக்கும்போதே பாலாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. தேங்காய் நல்லா கழுவிட்டு அரைச்சி ஒரு என்ன 2 நாள் ஆச்சுன்னா அது இன்னும் கெட்டு போகுது. கெட்டு போனது செய்யாதீங்க. அது நல்லாவே இருந்தால் கூட நல்லா கழுவிட்டு சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா திருவி போட்டு அரைச்சி கொஞ்சோண்டு ஏலக்காய் தட்டி போட்டு சர்க்கரை போட்டு பிள்ளைங்களுக்கு சர்க்கரை கூட வேண்டாம், ஒரு சும்மா நாம் கூட குடிச்சிடலாம். தூக்கி போடாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு மூடி அப்போயே அரை மூடி பக்கமாக குழம்புக்கு போட்டுக்கிட்டேன். கத்திரிக்காய் குழம்பு வச்சேன், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதை போட்டுக்கிட்டு 2.5 மூடி. சரி எவ்வளோ இருக்குது பாருங்கள். வேஸ்ட் பண்ணாதீங்க மக்களே. பாய்.